ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான அடை தோசை ரெசிபி தான் பண்ண போறோம். இதுல கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இப்படி நிறைய பருப்பு வகைகள் இதுல சேர்க்கறதுனால இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு. வாங்க இந்த அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்து இதெல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இதுல 2 சின்ன துண்டு இஞ்சி, 7-8 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊத்தி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுல்ல 1/2 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவி இதையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்ககிட்ட இட்லி அரிசி இருந்தா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு மிக்சியில தான் அரைக்க போறேன். வாங்க பாருங்க, பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சேர்த்திருக்கேன். இன்னொரு பேட்ச் இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு நான் ஊற வச்ச பருப்பு தண்ணியே சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதே மிக்சர் ஜாரில் மீதி இருந்த பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததையும் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த மாவுலையே சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி அரைக்கலாம். அரிசியும் இதே மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்பதான் தோசை நல்லா வரும். இப்போ இதையும் மாவுல சேர்த்துடலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்துட்டு இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுல தோசை ஊத்துனா நல்லா நைஸா ஊத்திக்கலாம். பாருங்க, இப்போ கல்லு நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நல்லா மெலீஸா விரிச்சுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில சுத்தி ஊத்தி விட்டுக்கிறேன். இதை ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததும் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் பொறுமையா நல்லா வேக விடுங்க. இந்த தோசை சாப்பிட்றதுக்கு லைட்டா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ இன்னொரு தோசை ஊற்றலாம். இதுல பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானதும் இதை ரொம்ப விரிக்க முடியாது, கொஞ்சம் திக்கா விரிச்சுக்கலாம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை சுற்றி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, 2 பக்கமும் வெந்துருச்சு. ஆனியன் அடை தோசை ரெடி ஆயிருச்சு. நம்ம ஆனியன் அடை தோசை, அதுக்கு அடுத்தது சாதா அடை தோசை, இது ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி தோசை வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இதை சூடாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த அடை தோசை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.